திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வழக்கம். திமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்கள் என்ன? முதலமைச்சருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவின் அரசியலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடியில் நாளை காலை 9 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் சென்னை அண்ணா தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் போன்றே ஒரு பிரம்மாண்டமான வடிவமைப்பில் இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் போன்று ஒரு முகப்பு தோற்றத்தில் பிரம்மாண்டமாக இந்த அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோருடைய உருவ சிலை போன்ற புகைப்படங்களும் அதே போன்று பொதுக்குழுக்கான திடல் முழுவதுமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு செயற்கை நீரூற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செயற்கை நீரூற்றின் அடியில் அடி இருவண்ண கொடி ஏற்றக்கூடியவர்களுக்கான கொடி கம்பமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த அரங்கம் என்பது முற்றிலும் குளிரூட்டப்பட்டதாக செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய திமுக தொண்டர்கள், அதாவது இப்போது வந்து இந்த பகுதியாக சென்று பார்க்கக்கூடியவர்கள் கூட அறிவாலயம் போன்று இருக்கிறதை பார்த்து வியந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி இருக்கு நீங்க இதை பார்க்கறதுன்றது? நம் உயிர்மேலான தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மதுரையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கழகத்தின் பொதுக்குழு நடக்க இருக்கிறது. இரு வரலாற்றின் என்றும் பெயர் சொல்லும் விதமாக மதுரையின் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து மிக அருமையாக நடத்தி முடித்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு காலை பொதுக்குழு கூடுகிறது. நம் தலைவர் கழகத்தின் நம் சூரியனின் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். நமது ஆட்சிக்கு இதுவே ஒரு ஆரம்பமாக நாளை இருக்கப் போகிறது. இது என்றும் நமக்கு ஒரு பெயர் சொல்லும் ஒரு பொதுக்குழுவாக வரலாற்றில் என்று நிலைத்திருக்கும். வாழ்க தளபதியார் முதலமைச்சர். பொன்னான விழா, திமுகவின் முத்தான விழா, கழக பொதுக்குழு கூட்டம் 1/6/2025 நாளை வெகும் சீறு சிறப்புடனும் எங்கள் தலைவர், உயிரினும் மேலான எங்களின் தலைவர், எங்கள் வழிகாட்டல் தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இங்கே நடைபெறவிருக்கின்றது. எங்களது தமிழ்நாட்டின் எதிர்காலம் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் இந்த கழக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது என்பது முத்தாய்ப்பான விஷயம். இதற்காக எங்களது மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் மூர்த்தி, அண்ணன் தளபதி, அண்ணன் சேடபட்டி மணிமாறன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து அண்டை நகரத்தில் உள்ள திருச்சி நேரு ஐயா அவர்கள், அதே மாதிரி கே சார் ஐயா அவர்கள், ஏவா வேலு அவர்கள் அவ்வப்போது வந்து ஆலோசனைகளை கொடுத்து இந்த மாநாடு, இந்த பொதுக்குழு கூட்டம் வெகும் சீறு சிறப்புமாக மதுரைக்கு அமைய வேண்டும் என்பதில் அயராமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு வந்து இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களும் வியந்து இந்த மாநாடு போன்று ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பதால் தேர்தல் பணிகளை முழுமையாக ஆயத்தமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தீர்மானங்கள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டனுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் தெரிவிக்கும் பொழுது கூட இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இந்த பொதுக்குழு அமையும், அதற்கான செயல்பாடுகளை குறித்து நான் உரையாற்றுவேன் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இன்று வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த 22 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரும்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுப்பதற்கும், அதே போன்று மதுரையினுடைய முதல் மேயர் முத்துனுடைய உருவச்சிலையும் அமைக்கப்பட்டிருந்து அந்த உருவச்சிலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். நாம் இந்த அரங்குக்குள் உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் குறிப்பாக 10,000 பேர் அமரக்கூடிய வகையிலும் 100 பேர் மட்டுமே அந்த மேடையில் அமைக்கக்கூடிய வகையிலான ஒரு டிஜிட்டல் வடிவிலான ஒரு அரங்கம் என்பது உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அளவிற்கான மதுரை மாநகரமே ஒரு பெரிய அளவில் ஒரு விழாக்கோலம் பூண்டது போன்று திமுகவினுடைய பொதுக்குழுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.